இப்போ ஏறக்குறைய 9-10 பேர் இங்கே நடிச்சிட்டு இருக்காங்க, கன்னட நடிகர்கள். உபேந்திரா, சுதீப்போ யாரோ ஒரு நடிகர், பெரிய ஹீரோ, அவர் நடிக்கிறார் இங்கே. சிவராஜ்குமார் கூலி படத்துடைய செகண்ட் பார்ட்டில் பண்ணுறார். வில்லன்கள் கர்நாடகா, ஹீரோயினிகள் நம்ம அன்பாக வரவேற்கிறோம். நம்ம எதுக்கு, நம்ம சகோதரர்கள், நீங்கள் நடிங்க, நாங்கள் அங்கே வந்து நடிக்கிறோம். அவங்க ஒண்டி தான் இந்த வன்மத்தை கக்குறாங்க. இது ஒரு சின்ன பிரச்சனை, இதை போய் மன்னிப்பு கேளு. அவரே வருத்தம் தெரிவிக்கிற மாதிரியே ஒரு லெட்டர் எழுதினான், சொன்னதை தவறாக புரிந்து கொண்டார்கள். அவ்வளோதான் பண்ண முடியும். நீங்கள் வாண்டடாக கரவரம் பண்ணணும். அவர் எம்பி ஆகிறது பிடிக்கலை, பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டு குரல் ஒலிக்க போகுது என்பதாலே அங்கே அது ஒரு அரசியல் இன்றைக்கி அங்கே நடக்குது. அதனால் கமல் மன்னிப்பு கேட்க மாட்டார். வருமானம் அந்த 18 கோடி என்பாங்க, அந்த படம் வித்திருக்கு 18 கோடி, அது டோட்டல் லாபம் 200-250 கோடிக்கிட்ட வரும். போயிட்டு போகுது 18 கோடி. அதில் ஸ்டாண்ட் பண்ணுறார், அதை நான் பாராட்டுகிறேன். எந்த காரணத்தை மட்டும் கமல் மன்னிப்பு கேட்கக்கூடாது, கேட்க மாட்டார். என்னுடைய கருத்தையும் சொல்லிடுறேன்.